பார்த்திபன், தமிழகத்தில் கொளுத்துற இந்த கோடை வெயில் ஜூன் மாதமும் தொடரும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மட்டும் இல்லாமல் இந்த தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவா பெய்யும்னு கூட வானிலை ஆய்வு மையம் சொல்ற வேளையில் இந்த ஜூன்ல வெயில் தாக்கம் எப்படி இருக்குன்றதை நம்ம விரிவாக பார்க்கலாமா? எஸ், கொளுத்தும் கோடை வெயில் ஜூனிலும் தொடரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிற வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஆல்ரெடி ஷாக்கிங்காக போயிட்டு இருக்கு. ஏன்னா வெப்பம் தொடருதுன்னு சொல்லிட்டு தான் பள்ளிகள் திறப்பே கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சோம். அதையும் தாண்டி ஜூன்லேயும் நமக்கு இது தொடரும்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ அக்னி நட்சத்திரம் அப்படின்ற காலகட்டம் தான் தமிழகத்துக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர். வெயில் சுட்டரிக்கும் அப்படின்றது. அந்த பீரியட் எவ்வளோன்னு பாருங்க, இந்த வருஷத்துல 4 to 28 வரைக்கும். ஆமாம் சார், 28க்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் தனியும் அப்படின்னு எதிர்பார்த்தா வம்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் 29ஆம் தேதி 13 இடங்களில் சதம் அடிச்சிருக்குது வெயில். நம்ம பார்க்குறோம் திரையில் எந்தெந்த இதில் எவ்வளோ வெயில் பதிவாகி இருக்குன்னு. திருச்சியில் அதிகபட்சமாக வெப்பம் பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 104 இடத்துல இருந்த வேலூரை பீட் பண்ணிட்டு திருச்சி முன்னாடி வந்திருக்கு. 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் திருச்சியில் பதிவாகி இருக்கு. தொடர்ந்து வேலூர், மதுரை விமான நிலையம், பாளையங்கோட்டை, மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் பதிவான விவரங்களையும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். வேலூரில் 103.46 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரையில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை விமான நிலையத்தில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், பாளையங்கோட்டையில் 102.02 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மீனம்பாக்கத்தில் 101.84 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவாகி இருக்கு. ஸோ வேலூர், பாளையங்கோட்டை 2 ஹீரோஸ் இந்த லிஸ்ட் எப்பயுமே விட போறதில்லை. 13 இடங்கள்ல வெயில் சதம் அடிச்சிருக்கிறது. திருத்தணியில் பார்க்கும்போது 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கிறது. நாகையில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோடு, கரூர், பரமத்தியில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், பரங்கிப்பேட்டை, தஞ்சையில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், நுங்கம்பாக்கத்திலையும் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு பதிவாகி இருக்கிறத அதை விட லைட்டா குறைஞ்சிருக்கு. 100.4 இருந்து 100.04 அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இத்தனை இடங்கள்ல அக்னி நட்சத்திரம் முடிஞ்சும் வெயில் கொளுத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில ஜூன் மாதத்திலையும் வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும், வெப்பாலையும் வீசும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க வானிலை ஆய்வு மையம். ஏன்னா பார்த்தோம்னா வருண், ஜூன் மாசம் அப்படின்னும் போது ஆரம்ப கட்டத்தில் ஒன்று மே இறுதியில இல்லைன்னா ஜூன் தொடக்கத்துல தென்மேற்கு பருவமழை இங்க கேரளாவை ஹிட் பண்ண ஆரம்பிக்கும். கேரளாவை ஹிட் பண்ண ஆரம்பிச்ச உடனே தொடர்ந்து அப்படியே மெல்ல மெல்ல கர்நாடகா, மகாராஷ்டிரா அப்படின்ற பகுதிகளுக்கு போகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லீவார்ட் சைடுன்னு சொல்லுவாங்க, நம்ம மழை மறைவு பகுதி அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த மேகங்கள், அந்த பருவமழை தாக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையை தொடும் போது அங்க மழை பெய்யும் கேரளால. ஆனா நம்ம இந்த பக்கம் இருக்குன்றதுனால நமக்கு பெருசா மழை இருக்காது. இதனுடைய தாக்கத்தை மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுல நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும், சீதோஷ்ண நிலையை நல்லா பெட்டரா மாத்தும். ஆனா இந்த முறை அதுவும் தாமதமாகிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினாலதான் சாதாரணமாகவே பெரும்பாலான இடங்கள்ல வெப்பம் அதிகரிக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், கோடை காலத்துல அதிகபட்ச வெப்பம் எந்த அளவுக்கு இருக்குன்றது பாருங்க. ஒரு 3 டிஃபரண்ட் ஜோனை நம்ம பிரிச்சிருக்கோம். சமவெளி பகுதி, கடலோர பகுதி, மலை பகுதின்னு 3 இதில் பார்க்குறோம். அந்த வகையில் சமவெளி பகுதியில் 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் இருந்திருக்கிறது. கடலோர பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸும், மலை பகுதிகளில் 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அதிகபட்ச வெப்பம் இந்த கோடை காலத்தில் 10 டிகிரி டிஃபரன்ஸ். பேசாம நாமளும் அங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி உட்கார்ந்துடலாமான்னு இருக்கு மலை பகுதியிலையா. ஆமா, ரைட். இந்த நிலையில கோடையில அதிகபட்ச வெப்பத்தை விட 4.5 முதல் 6.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரித்தால் அது வெப்ப அலை என்று சொல்லப்படும். சோ வெப்ப அலை இந்த ஜூன் மாசத்திலே இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் தாமதமாக கூடிய பருவமழையுடைய தாக்கத்தையும் நாம உணர இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கு தான் மழை பொழிவு, இந்த தென்மேற்கு பருவமழை கிடைக்கும். அது தாமதமாகும் போது அது மூலமா அங்க அந்த பகுதியில இருந்தாலும் நமக்கு ஆற்றல் எல்லாம் தண்ணி வருது. ஸோ காவிரி முதற்கொண்டு கீழே வரைக்கும் நீங்கள் தென்னிந்தியாவோட முனையில் இருக்கக்கூடிய சிறுநதிகள் வரைக்கும் மழை தாமதமானாலோ இல்லை மழையின் அளவு குறைஞ்சாலோ அந்த ஆற்றில் பாயும் நீரின் அளவும் குறையும். அப்படின்ற பட்சத்தில் இந்த வருஷம் ரொம்பவே கஷ்டமான ஒரு காலகட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா பருவமழை வழக்கத்தை விட 90% என்ற அளவில் தான் பெய்யும். ஒரு நாள் 100% பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா 90% தான் பெய்ய வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஆவரேஜா சொல்லணும்னா +or -4% அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சொல்றாங்க. அப்படி இருந்தாலுமே அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை
ஏற்படுத்தக்கூடிய அளவு தான். ஸோ இதிலிருந்து நாம மீள்றதுக்கு தயாராகிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பருவமழை பாதிப்பு அப்படின்னு நமக்கு ஏற்படுது அப்படின்னா அது அடுத்த வருஷம் கோடையில் அதனுடைய தாக்கத்தையும் நாம அனுபவிப்போம். இதுக்கு முன்னாடி 2019 அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அனுபவிச்சோம். இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ காலகட்டம்னு வேற சொல்றாங்க. ஸோ அது எல்லாமே பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஆமா பார்த்திபன், இதற்கிடையே தான் நாட்டில் இந்த தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாக தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு இல்லையா. இதில் தமிழகத்தில் இந்த ஆண்டு வந்து கத்திரி வெயில் தாக்கம் வந்து குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த ஆண்டை விட 1-2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து அதிகமாக இருந்ததாவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை வந்து தீவிரமடைவதற்கும் காலதாமதம் ஏற்படும் கூட குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஹேமச்சந்திரன் வந்து தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு கூட குறிப்பிட்டு வடகடலோர மாவட்டம்னா சென்னை உள்ளிட்ட பகுதிகள் தானே. அப்ப நம்ம மாட்டணுமா? ஆமா, இந்த நிலையில் தான் அவர் நம்ம கிட்ட பேசினதை நம்ம இந்த நேரத்தில் பார்க்கலாம். ஜூன் 2024ஆம் ஆண்டு தான் நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவானுச்சு. இந்த ஆண்டு மே மாதத்தில் இந்த கத்திரி வெயில் காலகட்டத்தின் கடைசி காலகட்டத்தில் தொடர்ச்சியாக 40 டிகிரியை ஒட்டியே நமக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் வெப்பநிலை பதிவாகி வருவது குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்க்கும்போது கடந்த 2 ஆண்டுகளை விட இந்த ஆண்டு நமக்கு மே மாதத்தில் தமிழகத்தின் வெப்பநிலை என்பது இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்பட்டிருக்குது பார்க்கப்படுது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு நமக்கு ஜூன் ஜூலை மாதத்திலையும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் ஜூன் ஜூலை மாதங்கள்லையும் 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிலும் தற்போது வரை தென்மேற்கு பருவமழை தொடங்காத சூழல்னால நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜூன் 7ஆம் தேதி வரைக்குமே தற்போது நிலவக்கூடிய வெப்பத்தின் தாக்கம் தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதக சூழல் காணப்படுது. இருந்த போதிலும் தற்போது பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சாதக நிலை இல்லை. அதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் ஜூன் மாதத்தில் வந்து வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் காணப்படுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புதுச்சேரி, கடலூர், நாகை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் வரக்கூடிய வாரங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.